வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தோழர் விபிசிக்கு அன்பு தோழர் விபிசிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். மறக்கவில்லை 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 மறக்கவில்லை. உங்களை நாங்கள் மறக்கவில்லை. உங்களை நாங்கள் மறக்கவில்லை. வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. சிஐடியு வாழியவே சிஐடியு வாழியவே. பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம். மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம். முறியடிப்போம் 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 முறியடிப்போம். மத வெறி சக்திகளை மதவெறி சக்திகளை முறியடிப்போம் முறியடிப்போம். முறியடிப்போம் முறியடிப்போம். தொழிலாளர் ஒற்றுமை போகுக தொழிலாளர் ஒற்றுமை போகுக. மாவட்டத்தின் சார்பாக ஒரு பக்கம் ரத்ததானமும் இன்னொரு பக்கம் கண் சிகிச்சை என்கிற முறையில் 2 நிகழ்வுகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக ஒவ்வொரு ஆண்டும் விபிசியினுடைய நிறைவை போட்டிருக்க வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ரத்ததான முகாமை நடத்துவது என்று சிஐடி முடிவு செய்தார். அந்த வகையில் மே 8 அன்று விபிசியினுடைய நிறைவு தினம் வந்து நாம் எல்லா மாவட்டங்களிலேயும் ரத்ததான முகாம்களை நடத்துவது இங்கே இன்று அந்த ரத்ததானம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மே 8ஆம் தேதி விருதுநகர் போயிருந்தோம். அங்கே ரத்ததானத்துக்கு வந்த ஒரு தோழர் அவரை கேட்ட பொழுது 187 முறை ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்கலாம். ஆக தொடர்ச்சியாக டாக்டர் அட்வைஸ் என்ன சொன்னால் இன்னும் ஒரு முறைக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடாது, 188 முறை தான் மேக்சிமம் என்கிற முறையில டாக்டர் அட்வைஸ் சொல்லி இருக்கிறாங்க. அவர் இல்லை இல்லை நான் இருக்கும் வரை நான் ரத்தம் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க எடுத்துதான் ஆகணும். அவரும் இருக்கக்கூடிய நிலை என்பது 8ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னு சொன்னோம். அநேகமாக ஒரு 1000 ரத்ததானத்தை வழங்கி இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பல அமைப்புகள் ரத்ததான கேம்புகளை நடத்துகிறார்கள். அவர்கள் நடத்துவதற்கு நம்ம நடத்துவதற்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அஜித்தினுடைய ரசிகர் மன்றம் ரத்ததான முகாம் நடத்துறாங்க. பல ரத்தம் கொடுத்து வெளியே போகும்போது பொருளோட தான் போறாங்க. அரிசி மற்றவைகள் நம்ம எதுவும் கொடுக்குற மாதிரி நண்படமாக தான் இந்த செலவு கூட வீடு நமக்கு நிலை என்பது நமக்கு இருக்கிறதுனா அப்படி வந்தாலும் கூட இந்த எண்ணிக்கை அவர்களால் இதுவரை தொட முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். இது ஒரு தியாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு விபிசியிலேயே ஏற்பட்ட மிகப்பெரிய சம்பவம் தமிழ்நாடுல இந்தியா பூரா இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் துக்கத்திலே ஆழ்த்தியது. ஆனால் அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து எல்லா தோழர்களும் குறிப்பாக சென்னை வாசி தொழிலாளர்களும் கூட்டத்தில் அவர் சொன்னார், என்னால் பேச முடியல, ஏன்னா என்னுடைய ரத்தம் பூரா போயிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய ரத்தமும் உங்களுக்காகத்தான் தொழிலாளி வந்தவர்களுக்காகத்தான் என்று ரத்தத்தை கொடுத்து தொழிலாளி வந்தவர்களுடைய நலனை பாதுகாப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்காகத்தான் வாழ்கிறேன் என்பதற்கு காரணம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை. அதுதான் முக்கியம். ஒருவேளை அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆக இந்த கொள்கை, இந்த தத்துவத்தை நாம் இன்னும் வேகமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க நமக்கு இருக்கிறது. ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, நாம் ஒரு பெரிய வைராக்கியமாக விபிசி ஏற்றுக்கொண்ட அதே தத்துவத்தை, அதே கொள்கையை
நாம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக சிஐடி செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் பெரிய வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். நேற்று மாலையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய யுத்தம் என்பது திட்டமிட்டது என்கிற ஒரு நமக்கு இருந்தது. ஏன்னா அந்த யுத்தத்தை பயன்படுத்தி பிஜேபி போன்ற அமைப்புகள் இந்தியாவுக்குள் ஒரு வலுவான மைனாரிட்டி எதிர்ப்பு, குறிப்பாக இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை வேகமாக கட்டவிழ்த்து கொள்வதற்கான திட்டமிடுதல் போன்றவைகள் நடக்கிறது. யுத்தத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அது யுத்தமா இல்லையா என்கிற கேள்வியோடு இருக்கிறது. இன்னொரு அத்துமீறலுக்கு எதிராக திருப்பி தாக்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நிச்சயமாக அது செய்தது வரை கரெக்ட். ஆனால் அதற்கு மேல் அது யுத்தமாக மாறுவது என்று சொன்னால் அதுவும் ஒரு விஷமத்தனமான மக்களிடத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவது என்று சொன்னால் அது பல விளைவுகளை உருவாக்கும். ஆனால் நல்ல வேளை நேற்று ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, முடிந்தது என்று ஒரு மன நிறைவோடு நமக்கு காலையில் எழுந்ததும் செய்தி வேறு மாதிரியாக இருக்கிறது. எப்படி வரும் என்ன வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இன்று ஆட்சியாளர்களுக்கு ஒரு யுத்தம் தேவையா இல்லையாங்கிற கேள்வி கூட முன்னால் இருக்கிறது. அதற்கு பின்னால் என்னென்ன வியூகங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். எது எப்படி இருக்கிறோம், செங்கொடி இயக்கம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை வேகமாக எடுக்க வேண்டிய காலத்தில் தான். செங்கொடி இயக்கத்தை பொறுத்தவரையிலும் அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் என்று பார்ப்பது இல்லை. மாறாக உழைப்பாளி உழைப்பை கொடுத்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் அனைவரும் நம்முடைய வர்க்கம் என்கிற முறையில தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை வலுவாக கட்ட வேண்டிய காலத்திலேயும் நாம் இருக்கிறோம். இவைகள் இரண்டையும் நாம் ஏக காலத்தில் செய்ய வேண்டிய நிலையில் இந்த ரத்ததான முகாமில் கலந்து கொண்ட அனைவரையும் சிஐடி தமிழ் மாநில சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.